என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் குமார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நெட்லேருந்தே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் இந்த தளங்களில் ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, தஞ்சாவூரில் தன்னோட சகோதரனை விடுவிக்க சொல்லி சகோதரிகள் 2 பேர் விஷம் குடித்து அதில் ஒரு சகோதரி இறந்துட்டாங்க. ஒருவர் கவலைக்கிடமாக இருக்குது. அவங்களுக்கு திருமண ஏற்பாடோடு செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அந்த தினேஷ் என்பவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்போட தஞ்சை மாவட்ட செயலாளராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரை பல முறை பார்த்திங்கன்னா காவல்துறை பொய்யான வழக்குகள் பதிவு செஞ்சு அவர் சிறைப்படுத்துறது, அவர் மேலே தேவையில்லாத புட்டப்பு கேஸை போட்டு விடுறது, இதே வேலையை தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவரோட பிறந்தநாள் அன்று, அதாவது தினேஷ் அவர்களோட பிறந்தநாள் அன்று அவரை கைது செஞ்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. என்ன எதுன்னு கேட்காம இன்ன வரைக்கும் காவல்துறை சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலையா. நடுக்காவேரி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா, அந்த காவல்துறை அதிகாரி அம்மா ஷர்மிளான்னு சொல்கிறாங்க. இவங்க விசாரணை கொண்டு போனால்தான் அது சிக்கல் வந்துச்சு அப்படின்னு இவங்களை விடுவிக்க சொல்லி அவங்களோட சகோதரியான கீர்த்தியாவுக்கு 29 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா விஷம் குடிச்சிருக்காங்க. அவங்க தீவிர சிகிச்சை பிரிவுக்கு போயும் அவங்க இறந்துட்டாங்க. மேனான்ற ஒரு சகோதரி ஒரு ஆபத்தான நிலையில் வச்சுருக்காங்க. அவங்களும் பிழைப்பாங்களா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, ஒரு போராட்ட குணங்களாக போராடலாம். இது விஷம் குடிக்கிறனாலையோ தீ குடிக்கிறனாலே அது ஒரு தீர்வு கிடையாது. ஸோ ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா விசாரணைன்ற பேரில் காவல்துறை ஒவ்வொரு முறையும் ஒரு எந்த வழக்கிலும் சிக்கலை பத்தாவதுக்கு அந்த தினேஷ் என்பவர் தான் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்றுருக்காங்க. அதை தட்டி கேட்டிருக்காரு சொல்லப்படுது. அப்போ காவல் நிலையத்தில் ஒரு சிலர் அந்த கள்ளச்சாரம் விற்கிறவங்களாம் அனுமதிக்கிறாங்களா, இதை காவல்துறையும் கண்டிக்கிற கிடையாது. இதை அவர் தட்டி கேட்க போய்த்தான் இந்த மாதிரி இவர் மீது பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல் நமக்கு சொல்கிறாங்க. இதோட உண்மைத்தன்மை என்னன்றது முழுமையாக நமக்கு இன்னும் தெரியலை. ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு அனைவரும் இன்றைக்கி போகிறதா இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு ஒரு கோயில் திருவிழா இருக்குது, அதனால் நம்ம அங்கே போகிற வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அங்கே களத்தில் நான் இது பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஒரு சில தகவல் அங்கேருந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் முழுமையான தகவல் நான் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பதிவு செய்கிறேன். நன்றி.